குவாட்ராப்பிள்ல இருந்து ஆரம்பிச்சு ட்ரெபுளாவது கிடைக்குமான்னு பார்த்தா ட்ரெபுளும் கிடைக்கல. கடைசியில கழுத குடிசையா இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்ற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் தான் ஆர்சனலுக்கு இப்போ அமைஞ்சிருக்கு. ஆக்சுவலா இடியே ஆனாலும் தாங்கி கொள்ளும் இதயம் 2-1 அப்படின்ற மாதிரி ஆர்சனல் தாக்கப்பட்டிருக்காங்க எகெயின் அண்ட் எகெயின். ஸோ 2 வீக்ஸ் ஸ்பேன்ல 2 கப்புல இருந்து வெளியேறி இருக்காங்க. ஸோ சீரியஸாவே கொஞ்சம் கஞ்சனா தான் இருக்கு ஆர்சனலோட சைட்ல இருந்து பார்க்கும்போது. மேட்ச் ஸ்டார்ட் பண்ணும்போதே ஒரு மொமெண்டம் இல்லாமல் ஸ்டார்ட் பண்ணானுங்க. எனக்கு தெரிஞ்சு இது எப்படி எஃபெக்ட் ஆயிருக்குன்னா, அந்த சிட்டியோட கரபோ கப் ஃபைனல் தோத்துட்டு வந்தானுங்க. ஸோ அங்கேயே இவனுங்க ரேட்டில்டு. எனக்கு மெயினாக இதில் பிளாக் ஷிப் யாருன்னு பார்த்தோன்னா பென் ஒயிட் தான். அவனுக்கு ஆட பிடிக்கலன்னா ஆடக்கூடாது, எனக்கு ஆட இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்லிட்டு போயிடணும். பார்த்தோன்னா ஓடகார்டு நான் சிங்க்ல இருக்கான், இன்ஜுரியிலேருந்து வந்திருக்கான் அப்படின்னு சொல்லலாம். அப்படின்னா கூட செட் பிளேல கூட ஏதாச்சும் பண்ணுவானுங்க. இந்த வாட்டி கிட்டத்தட்ட நிறைய கார்னர் வந்து ஒரு 6-7 எடுத்துருப்பானுங்க. அவனுங்க ஷார்ட்டா பிளே பண்றானுங்க மச்சான். ஒரு கார்னர் உள்ள போல டைரக்டா. இனிமே கெப்பாவை பார்க்கவே கூடாது மச்சான். எனக்கு தெரிஞ்சு ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் இல்லை மச்சான். ஒரு எப்படி சொல்றது, அவனுக்கு ஒரு ஐடியாவே இல்லை. யாருக்கு ப்ளே பண்ணலாம், எப்படி ப்ளே பண்ணலாம் அப்படின்னே தெரியல அவனுக்கு. முன்னாடி மேட்ச்லாம் நான் பார்த்துட்டு வரேன், சிட்டி ஒரு 5 கோல் அடிக்கிறானுங்க, 4 கோல் 5 கோல். செல்சி ஒரு 7 கோல் அடிக்கிறானுங்க போர்ட்வேல் கிட்ட. சரி நம்ம அப்படிதான் போகுது, நம்மளும் ஈஸியாக ஒரு 4 கோல் 5 கோல் அடிப்போம், கோல் ஃபீஸ்டாக தான் இருக்கும் அப்படின்னு மேட்சை பார்க்குறேன். ஒரு மொமெண்டமே இல்லை. அதை தவிர்த்து டீமுமே எனக்கு தெரிஞ்சு சான்ஸ் கிரியேஷன் அப்படிலாம் இருந்து யாக்கரஸ் ஆனால் பயங்கர ஃபார்மில் இருக்கான், அது கிளியராக தெரிஞ்சுது. நைட்டு பார்க்குறேன் 2:30 மணிக்கு முடியுது. சவுத் ஆம்டன் கிட்ட போயிட்டு நீ அப்படி தோத்துட்டு வர்றது ரொம்ப எப்படி சொல்றது, ஹார்ட்னிங்காக இருந்தது மச்சான். பார்க்கறதே கஷ்டமாக தான் இருந்தது. நீ சாம்பியன்ஷிப் சைடு கிட்டே இப்படி ஆடுறேன்னும் போது அங்கே போய் சேஃபாக ஆடுறேன், ஒரு ட்ராக் ஆடுறேன்னும் போதெல்லாம் ஈஸியாக வந்து சிட்டி பிடிச்சிருவாங்க. சிட்டி இப்போ ஆலாண்டு அவுட் ஆஃப் ஃபார்ம்ல இருந்தால் இப்போ லிவர்பூல் ஃபார்ம் ஆக்கி விட்டானுங்க. எனக்கு தெரிஞ்சு எத்தனை கோல் அடிக்க போறான்னு தெரியல, இதுக்கு மேலே கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும். ஆனால் எனக்கு தெரிஞ்சு ப்ரீமியர் லீக்குமே எனக்கு டவுட்டாக தான் இருக்கு இப்போ வரைக்குமே. ரொம்ப 100% ஷூரிட்டியா சொல்ல முடியாது. இதெல்லாம் நடந்ததுதான் எனக்கு தெரிஞ்சு நான் ரீவாம்ப் எதிர்பார்க்கிறேன். ஆர்டெட்டாவை தூக்கிடுங்க, வேணாம், நல்ல மேனேஜர் தான், நல்லா பில்ட் பண்ணிடா டீமை. எனக்கு தெரிஞ்சு நீ சீசன் ஸ்டார்டிங் நல்லா ஆடும்போது பேக் எண்ட்ல தான் நல்லா ஆடணும். ஆக்சுவலா சீசன் ஸ்டார்டிங் வந்து அப்படியே மொமெண்டம் பில்ட் பண்ணி நீ இருக்கிற மொமெண்டம்ல அடிச்சு நொறுக்கணும்.